கம்பத்தில் இரண்டாம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் மக்கள் சேவை முகாம். கம்பம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மக்கள் சேவை இரண்டாம் கட்ட முகாமை நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் பிரச்சினை மனுக்கள் வாங்கப்பட்டு 30 நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் கடந்த 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மக்களுடன் முதல்வர் என்ற மக்கள் சேவை முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது. கம்பம் நகராட்சி சார்பில் நேற்று இரண்டாம் கட்டமாக கம்பம் நகராட்சி 7 முதல் 12வது வார்டு வரையிலான பொதுமக்களின் மக்கள் சேவை முகாம் கம்பம் டைனி பார்க் கிட்ஸ் பள்ளியில் நடைபெற்றது. முகாமை உத்தமபாளையம் கோட்டாட்சியர் பால்பாண்டியன் முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, கம்பம் வடக்கு காவல்துறை உள்ளிட்ட 13 அரசு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களின் மனுவை பெற்றுக் கொண்டனர். நேற்று கம்பத்தில் இரண்டாம் கட்டமாக 228 மனுக்கள் பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் தாசில்தார் சுருளி, கம்பம் நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன், பொறியாளர் ஐயனார், உதவி பொறியாளர் சந்தோஷ், சுகாதார அலுவலர் அரசகுமார், மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் கருப்பையா, திமுக மூத்த வழக்கறிஞர் துரை நெப்போலியன், நகராட்சி ஊழியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.